டியர் ஆர்சிபி டீம், உங்களுக்கு கிடைச்ச சப்போர்ட்டையும் சிம்பத்தியும் நீங்களே வேஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க. எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங்கான டீம் ஒரு வீக்கான டீம் விளையாடுதுன்னா நியூட்ரல் ஃபேன்ஸ் வீக்கான டீம் தான் வின் பண்ணணும்னு நினைப்பாங்க, சப்போர்ட் பண்ணுவாங்க. சிஎஸ்கே ஃபேன்ஸ் கூட நீங்க மத்த டீம் கூட விளையாடும் போது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த நிலைமையில தான் நீங்க இத்தனை வருஷம் இருந்தீங்க, இப்பவும் இருக்கீங்க. ஆனா இப்ப நீங்களே அதை கெடுத்துக்கிற மாதிரி மேட்ச் நடக்கும் போதே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வம்புழுத்தீங்க. ஓகே, கடைசியில மேட்ச் முடிஞ்சது ஒரு படி மேல போய் தோனியை இன்சல்ட் பண்ணிட்டீங்களா? கண்டிப்பா உங்களை சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்ச நியூட்ரல் ஃபேன்ஸும் சரி, சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி, இந்த டைம் உங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. எப்ப நீ ஜெயிச்சிருக்க கொண்டாடு, தப்பே இல்ல. 5 டைம் ஐபிஎல் டிராபி, 3 டைம் ஐசிசி டிராபி வாங்கின ஒரு கேப்டன் உங்களை ரெஸ்பெக்ட் பண்றதுக்காக வந்து நிக்கிறான். அவனை மதிச்சிட்டு நீ கொண்டாடு, கிரவுண்டே சுத்தி வா. எவன் உன்னை கேட்க போறான்? நீ அடுத்த ரவுண்டுக்கு தான் போயிருக்க, இன்னும் ஐபிஎல் டிராபி ஜெயிக்கல. அது மட்டும் இல்ல, நீ அடிச்சது சிஎஸ்கேவோட அரகுர டீம் தான். அதுக்கே எல்லாருக்கும் ஞாபகம் நினைக்கிறேன், 2018 நிடாஸ் டிராபி T20 ட்ரை சீரிஸ் இந்தியா ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் நடந்துச்சு. இதுல பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா ஜெயிச்சுட்டு ஸ்ரீலங்கா ஃபேன்ஸையும் சரி ஸ்ரீலங்கன் பிளேயர்ஸையும் சரி ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணாங்க. அடுத்த மேட்ச் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் எல்லாருமே இந்தியன் டீமுக்கு ஃபைனல்ஸ்ல வந்து சப்போர்ட் பண்ணாங்க. அந்த நிலைமை தாண்டி உனக்கும்